பிரைஸ் தி லார்ட். இன்றைய வேத வசனம் லூக்கா 4 அதிகாரம் 1 10 வரை. இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டு 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரன் ஆனால் இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்றார். பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலைக்கு மேல் கொண்டு போய் உலகத்திலே சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன். இவைகளை எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். இயேசு அவருக்கு பிரதியுத்தமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே. உன் தேவனாகி கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதுகிறதே என்றார். அப்பொழுது அவன் அவரை எருசலேமுக்கு கொண்டு போய் தேவாலயத்தை உப்பலகை மேல் அவரை நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரனானால் இங்கே இருந்து தாழ குதியும், ஏனெனில் உம்மை காக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிட்டார் என்றார். உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டிருப்பார்கள் என்றும் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாகி கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லியிருக்கிறதே என்றார். பிசாசானவன் சோதனையெல்லாம் முடிந்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த இதை நான் சின்ன வயசில் நான் படிக்கும் போது அநேக நேரம் எனக்கு வந்திருக்கு. ஏன் இயேசு கிறிஸ்து பிதாவுடைய மகன், அவர் பரலோக பிதா, அவரே இந்த பூமிக்கு நமக்காக இறங்கி வந்தார். அவரையே பிசாசு சோதிச்சுது, அவருக்குன்னு அவ்வளோ வல்லமை குறைவா அப்படின்னு சொல்லிட்டு பல வழங்கள் நான் அதை யோசிச்சிருக்கேன். ஆனால் இவன் எதுக்காக அவன் பிசாசை சோதிச்சிருக்கான் அப்படின்னா, கடவுள் தமக்கு ஒரு மகன் வேண்டும், தம் மகன் வேண்டும் என்பதற்காக என்ன பண்ணார், ஆதாமை உருவாக்கினார். ஆனால் ஆதாம் என்ன பண்ணால், பிசாசனுடைய சூழ்ச்சியினால் அவன் விழுந்து போயிட்டான். அதனால் இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து வந்தாலும் மாமிசத்தின் வழியாக அவர் வந்ததுனால அவரை சோதிக்கணுன்ற எண்ணத்தோடு என்ன பண்ணார், பிசாசானவன் வந்தான். ஏன்னா ஆதாம் விழுந்து போன பிறகு இவருடைய தேவனுடைய குமாரன் என்றதை தெரிஞ்சும் என்ன பண்ணுறான், சாத்தானவன் இயேசு கிறிஸ்துவிடம் ஏன்னா அவர் மாமிசத்தில் இருக்கிறதுனால அவர் விழுந்து போவார் அப்படின்ற அந்த எண்ணத்தை கொண்டு பிசாசானவன் இயேசுவை நோக்கி வராரு. சரி, ஓகே. அப்படி பிசாசானவன் எப்போ வரான், அவர் 40 நாள் நல்லா உபவாசம் இருந்து பசி 40 நாளுக்கு அப்புறம் பசி எடுக்கிற நேரத்தில் கரெக்டாக வரான். அப்புறம் என்னன்னா, நம்ம எப்போ சோர்ந்து இருக்கிறோமோ, எப்போ நம்ம தாகமாக இருக்கிறோமோ, எப்போ நம்ம உடைந்து போயிருக்கோமோ, அந்த நேரத்தில் தான் என்ன பண்ணுவான், பிசாசானவன் வருவான். அது மட்டும் இல்லை, பிசாசானவன் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு தான் மகிமை உண்டு, அவர் பரலோகத்தின் பிதா, எல்லாமே தெரியும். ஆனால் தெரிஞ்சிருந்தும் தந்திரமாக என்ன பண்ணுது, இயேசு கிறிஸ்துட்ட என்ன சொல்லுது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையான பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. அது என்ன சொல்லுது, அவரால் எவ்வளோ அற்புதங்களை செய்கிற தேவனுக்கு அந்த கல்லை அப்பமா ஆக்க முடியாதா? ஏன் அவர் செய்ய விரும்பலை? ஏன்னா அது அது சாத்தான் கடவுளுடைய மகிமையை புரிஞ்சிருந்தோம் அவரை சோதிக்கிறதுக்காக கேட்டதுனால தான் அவர் என்ன பண்ணார், வசனத்தை கொண்டு, இறை வார்த்தையை கொண்டு என்ன பண்ணார், அதை ஜெயித்தார். மனிதன் 40 மட்டும் இல்லை, இறைவனின் வாய்ச்சல் ஒவ்வொன்றாலும் வாழ்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இந்த உலகமே படைச்சது கடவுள் தான், அதுவும் இல்லாமல் இவர் இல்லாமல் படைக்கப்படலை அப்படின்னு சொல்லி யோவான் நற்செய்தி 1 அதிகாரத்தில் முன்னில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி தெரிந்திருந்தோம் அந்த உலக இதை காமிச்சு
நீ என்னை பணிந்து கொள், நான் நான் உனக்கு பணிவிடை செய்கிறேன், பணிந்து கொள், நான் உனக்கு இந்த ராஜ்யத்தை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அப்போ எவ்வளோ தந்திரமானது விஷயங்கள் தெரிஞ்சும், இப்படி தான் சாத்தானானவன் என்ன பண்ணுவான், நம்மளை குறித்து எல்லாமே தெரிந்தும் என்ன பண்ணுவான், நம்மள்ட்ட தவறான எண்ணங்களையும் நம்ம நல்லபடியா வாழணும், நல்ல மனிதர்களா வாழணும் முயற்சி செஞ்சாலும், நம்மிடம் வந்து என்ன பண்ணுவான் ஆசைகளை பண ஆசைகள், அ புகழ், பேரு, புகழ்ன்ற அந்த ஆசைகளை நமக்கு காண்பித்து நமது மனச மாத்தி, அவனுக்கு அவனுக்குடைய பிள்ளைகளாக அவன் மாற்றணும்னு முயற்சி செய்வான். 3வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து அந்த எருசலேமுக்கு கொண்டு போய் தேவாலயத்தை நிறுத்தி, இங்கேருந்து தாழ குதி அப்படின்னு. அப்புறம் அப்ப இல்ல ஒரு வார்த்தை சொல்லுது, "நீ இங்கேருந்து விழுந்தீன்னா, தேவர்கள் வந்து உன்னை தாங்கிக் கொள்வாங்க" அப்படின்னு சொல்லி பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. இது கொஞ்சம் யோசிங்க. அப்ப எதுல பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, இறைவார்த்தை சொல்லப்பட்டிருக்குன்னா, அப்போ வேதம் முழுவதும் யாருக்கு தெரியும்? சாத்தானுக்கு தெரியும். அப்போ அந்த முழுவதும் சாத்தானுக்கு தெரிஞ்சு தான் என்ன பண்ணுது, அந்த வேதத்தை அறிந்த மக்களிடமே, ஆண்டவரை பற்றி அறிந்த மக்களிடமே என்ன பண்ணுது, வார்த்தைகளை திரித்து, வார்த்தைகளை மறைத்து என்ன பண்ணுது, பேசுது. ஸோ இது இந்த இடம் எங்க சொல்லப்பட்டிருக்குன்னா, சங்கீதத்தில சொல்லப்பட்டிருக்கு. உன் கால் கழுவி விடாதபடிக்கு அவர்கள் உம்மை வானதூதர்கள் உம்மை கைகளில் தாங்கிக் கொள்வார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் தேவன் திருப்பி இறை வார்த்தையை கொண்டு என்ன பண்றாரு, அதை ஜெயிக்கிறாரு. அதற்கு இயேசு, "உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக" அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கே அப்படின்னு சொன்னோன்னே, அது என்ன பண்ணுது, ஐயையோ! இவர்கிட்ட வேலைக்கு ஆகாது. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, "அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள். அவர்களை குறித்து நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள்" அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வேதத்தை நம்ம படிச்சா மட்டும் தான், வேதத்தை நம்ம ஆராய்ந்து பார்த்தா மட்டும் தான், ஆ எப்படி சாத்தானானவன் கள்ள தீர்க்கதரிசிகளாகவும் வரும்போது நம்ம ஆ ஆடுக ஓநாய்க்கள் ஆடுகளின் தோள்களை போற்றிக் கொண்டு வந்தாலும் நம்ம இடம் கொண்டு நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும். அப்போ அதுக்கு எது தேவைன்னா, இறை வார்த்தை தேவை என்பதை உணர்த்துவதற்காக தான் மாமிசத்துல இருக்கிற நம்ம சீக்கிரம் விழுந்து போகும் என்ற காரணத்துக்காக தான் தேவன் இந்த ஒரு நிகழ்வை வந்து பைபிள்ல வைத்திருக்காரு. சாத்தான் வந்து அவரை சோதிப்பதாகவும், அவர் வந்து அதை வார்த்தையின் கொண்டு வெல்வதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, அவன் வந்து எல்லாமே தெரிஞ்சும் 1 முறை இல்ல, 2 முறை இல்ல, 3 முறை அவர வந்து என்ன பண்றான், சோதிக்கிறான். ஆனா அவர் தளராம வார்த்தையின் கொண்டு அவர ஜெயிச்சதுனால, இவர்கிட்ட நம்மளால நிக்க முடியாது. காலம் இவரு எப்போ சோர்வடைகிறாரோ, எப்போ திருப்பி விழுறாரோ, அப்போ பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு, கொஞ்ச காலம் என்ன பண்ணுச்சாம், பிசாசானவன் சோதனை முடித்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான். அதாவது கொஞ்ச காலம் இவருக்கு பக்கம் வர வேணாம். இவருக்குன்னு ஒரு பிரச்சனை வரும், கஷ்டம் வரும்ல, துன்பம் வரும்ல, அப்போ வந்து பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு சாத்தான் என்ன பண்ணிடுச்சு, அவர விட்டு போச்சு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம வார்த்தையில தெளிவானவங்களாக, புத்தி உள்ளவர்களாக நம்ம இருந்தோம் அப்படின்னா, சாத்தானவன் நம்ம கிட்ட வர்றதுக்கு பயப்படுவான். அதனால இந்த இறை வார்த்தை கொடுத்த தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. அன்பு இறைவா, பரிசுத்த தகப்பனே, எங்கள் ஒவ்வொருவரையும் பாதப்படியிலே ஒப்புக் கொடுக்கின்றோம். பரிசுத்த தேவனே, அப்ப இந்த வார்த்தையின்படி இறை வார்த்தையில் படிப்பதால் நாங்கள் இதோ கள்ள தீர்க்கதரிசிக்கும் தேவையற்ற பிசாசின் தந்திரங்களுக்கும் நாங்கள் எதிர்கொண்டு அவர்களை வெற்றி பெற்று இதோ இந்த உலக வாழ்க்கையிலே நாங்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்து உம்மை அடைய வேண்டிய வழியை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே. அதற்காக கோடான கோடி நன்றி இயேசுவே. எங்கள் ஒவ்வொரு மீதும் தூய ஆவியின் வல்லமையை ஊற்றி எங்களை வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன்.